ஆனந்த வணக்கம். அன்பர்களே, உலக யோகா தினத்தை முன்னிட்டு 7 நாட்களுக்கு 7 விதமான எளிய யோக முறைகளை உங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டு வரோம். இன்றைய தினத்தில் நான் பதிவு செய்யறதுக்கு முன்னாடி நேற்றைய வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் பதிவு செஞ்சிருந்தாரு. மார்னிங் செய்யற சொல்லித்தரீங்க, ஈவினிங் செய்ய சொல்லித்தரீங்க, அது பயிற்சியாக நல்லா இருக்கு. நான் வேலையில் இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு சோம்பல் வருது, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சடவு வருது, அதுக்கு சுறுசுறுப்பா ஆக்டிவா ஏதாவது சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டார். அதைய நான் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இன்பிட்வீன் கேப்லேயே அவருக்காக இந்த பதிவா உங்களுக்காகவும் பகிர்ந்து கொள்றேன். உங்களுக்கு எப்பாவது ஒரு ஷோல்டர் பெயினோ அல்லது உடம்பு ஒரு டயர்டோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வந்தால் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். எளிய ஆசனம். அந்த ஆசனத்தின் பெயர் தடாசனம். ஆம், தடைகளை உடைக்கக்கூடிய ஆசனம். எங்கு? 72,000 நாடி நரம்புகள் இருக்கக்கூடிய தடைகளை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய தடைகளை சரி செய்து பவர்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா உங்களுக்காக உங்களையே நீங்க உருவாக்கி கொள்ள முடியும். அந்த ஆசனத்தை இப்ப உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, கையை நல்லா மேல தூக்கணும், காலையும் நல்லா மேல தூக்கணும். இப்படி மேல வந்துட்டு எவ்வளவு நிமிஷம் உங்களால் நிற்க முடியுமோ தொடர்ந்து நில்லுங்க. அதாவது எவ்வளவு நிமிஷம் அப்படிங்கிறத விட 1 நிமிடம் நீங்க இதை பிளான் பண்ணீங்கன்னாவே போதும். இங்க இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும். அதனாலதான் இது பேர் தடாசனம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆசனத்தை நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களையும் கூட, ரிலாக்ஸா பாத்ரூம் போகும்போதும் கூட, செருப்பு போட்டோ ஷூ போட்டோ கூட செய்யலாம். அப்படி செய்யும் போது உங்களுக்கு உங்க உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள்ல இருக்கக்கூடிய சுவாச தடைகள், ஒரு பிளட் தடைகள்லாம் இருந்துச்சுன்னா அது ரிஃப்ரெஷ் ஆகி எனர்ஜி கிடைச்சிடும். ஸோ அந்த எனர்ஜியோட மறுபடியும் ஃபுல் ப்ரொடக்டிவிட்டியோட நீங்க செயல்பட முடியும். ஆதலால் இந்த ஆசனத்தை நீங்க வேலை செய்யற நேரத்தில் தாராளமாக செயல்படுத்தலாம். ஸோ செயல்படுத்துங்க. வேற ஏதாவது உங்களோட சந்தேகங்கள், உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதற்குரிய கேள்விகளை கீழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா நான் அனுப்பி விடுறேன். ஏன்னா உங்க வாழ்க்கையில உடல் ரீதியாக, மன ரீதியாக செல்வ செழிப்பா நீங்க வாழணும் அப்படிங்கறதான் என்னோட குறிக்கோள். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை காலை 7 மணிக்கு இன்னும் ஒரு அற்புதமான ஆசனத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள்.